ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்ல மறந்துட்டு மைக்கு மாட்ட வந்துட்டேன். இந்த ஹெட்ஃபோனை மாட்டவே நான் மறந்துடுறேன் வீடியோவில். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் அதிசயராஜ். என்னடா குட் ஈவினிங்ட்டு மறுபடியும் நேற்று குட் ஆஃப்டர்நூன்னு வேறு என்ன பண்ண, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ டைம் ரொம்ப இழுக்க விரும்பலை. ஸோ இந்த வீடியோ நான் எப்படியுமே நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும்னு முடிவு பண்ணி உங்களுக்காக, இதே மண்டேங்கிறதுனால ரொம்ப ஏற்கனவே உங்களை போர் அடிச்சிருப்பாங்க, ஆஃபீஸ்லலாம் போட்டு நோல் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எதை பற்றி பேச போகிறோன்னா டொபாக்கோவா அப்படின்னு என்னடான்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் பல பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒன்று, தமிழ்நாடாக இருக்கட்டும் அண்ட் தென் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டில் கூட நான் பெங்களூரில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வரோம். டொபாக்கோவை பற்றி பேசுவோம். டொபாக்கோன்னு தெரில ஏங்க, டொபாக்கோவை தெரியாமல் எப்படிங்க நீங்கள் சிகரெட் அடிக்கலாம்? டொபாக்கோ மீன்ஸ் புகையிலை. தமிழில் நம்ம சொல்லணும்ல புகையிலை, சிகரெட்டுன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்க. ஷாக்காக இருக்குல்ல? இருக்கணும். ஸோ எத்தனையோ பேர் சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டு, சிகரெட்னாலே WHO வந்து ஒரு இந்த லாஸ்ட்டு இயர்ஸானால் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ 3.5 lakhs பீப்புள் வந்து ஸ்மோக்கர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க 1 இயருக்கு. பெர் இயருக்கு 3.5 lakhs டொபாக்கோனாலே இறந்து போயிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டொபாக்கோட இம்பேக்ட்டு இந்தியாவில் இருக்குன்ட்டு. கொரோனாவில் நம்ம எவ்வளவோ உச்சத்தை பார்த்துருவோம், பட் இது சைலண்ட் கில்லராக இன்னொரு கில்லிங் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் டொபாக்கோவை யாரும் யூஸ் பண்ணாங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் சிகரெட் அடிக்கிறது அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே ஏன் சொல்கிறேன்னா, டொபாக்கோ வந்து உங்களுக்கும் கேடு. நீங்கள் சிகரெட் அடிக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கும் கேடு. ஸோ அவர் சிகரெட்டே அடிக்கலானாலும் உங்களோட அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த ஸ்மோக் அடிக்கிறதுனால ஸ்மோக்கை வந்து இது ப்ரீத் பண்ணுறதுனால அவருக்குமே அந்த டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து லங் கேன்சரில் கொண்டு போய் விடும், கிட்னி ஃபெயிலியரில் கொண்டு போய் விடும். நீங்கள் நினைப்பீங்க நான் டெய்லி மாட்டோம் வீக்லி ஒன்ஸ் அடிப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸுங்கிறது இது ஒரு 3 daysக்கு 1 அடிப்பீங்கன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் 1 dayக்கு 1 நினைப்பேன். 1 dayக்கு 2 அடிப்பீங்க, மார்னிங் 1 ஈவினிங் 1ட்டு. அதுக்கப்புறம் 1 dayக்கு 3 சாப்பாடு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அது செயின் ஸ்மோக்கரை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இது ஜஸ்ட் அட்வைஸ், ஓகேவா? என்னடா மண்டே மோட்டிவேஷன் பேசுன்னு பார்த்தா இப்படி பேசிகிட்டு இருக்கியே, யாராட்டும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சனை பற்றி பேசணும்னு நினச்சா, இது வந்து நம்ம நாட்டில் நடக்குது, நம்ம ஃபேமிலியில் நடக்குது, நம்ம கூட உள்ளவங்களில் நடக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்குது. ஏன் சில பொண்ணுங்க கூட சிகரெட் அடிக்கிற மாதிரி நம்ம நிறைய பிக்சர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள மட்டும் இல்லை, ஃபாரின் கண்ட்ரிஸ்லேயுமே இது வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. ஒரு 75% கொண்டு வராங்க. 23% வந்து நாட்டு சிகரெட்ஸ், அதாவது கண்ட்ரி சிகரெட்ஸ். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம பீடி இருக்குல்ல, நம்ம அந்த காலத்து தாத்தா எல்லோரும் அடிப்பாங்கல்ல, செய்து பீடின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய வீட்டில் அந்த பீடி சுற்றுவாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பீடிக்கு இல்லை, அது மாதிரி அதை வந்து கண்ட்ரி சிகரெட்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து 23% ஜிஎஸ்டி அப்பீல் பண்ண போகிறாங்க, நம்மகிட்ட வந்து வாங்க போகிறாங்க. அண்ட் தென் நம்மளோட நார்மல் டொபாக்கோ சிகரெட் இருக்குல்ல, அதாவது நீங்கள் வாங்குவீங்கள்ல, கிங்ஸு, லைட்ஸு, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ உண்டு, என்னது இது, பிளாக்கு, ஒயிட்டு, என்னெல்லாமோ தெரியாது, பட் கேள்விப்பட்டது இதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதெல்லாமே எல்லாத்துக்கும் டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்டா டேக்ஸுன்னு கேட்டிங்கன்னா, இதனால தான் 3.5 மெம்பர்ஸ் வந்து லேக்ஸ் பர்சன்ஸ் வந்து இறக்குறதுனால, அதாவது பாப்புலேஷனில் 3.5 lakhs ஒரு நாடு இழக்குதுன்னா வருஷத்துக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொண்டு வரும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ நிர்மலா சீதாராமன் April 1, 2023 வந்து இது நடத்தினாங்க. அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து பட்ஜெட்டை சப்மிட் பண்ணும்போது இதையும் சேர்த்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவே சொல்லிட்டாங்க, இது இருக்குல்ல சிகரெட்ஸ், அதாவது ஸ்மோக்லெஸ் சிகரெட்ஸுக்கெலாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் கேடு இருக்குது, ரொம்ப கேடு இருக்குது, இதை விட அது ரொம்ப கேடு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் மேடமே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நாம் பேச போகிற வீடியோவில் டொபாக்கோ என்ன மாதிரி இம்பேக்ட்லாம் கொண்டு வருங்கிறத பேச போகிறோம். ஸோ இந்த டொபாக்கோ வந்து உங்களுக்கு வந்து லங் கேன்சராக இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் ப்ரீத் பண்ணுற ஸ்மோக் வந்து ப்ரீத் பண்ணும்போது அது உள்ளே போய் உங்கள் லங்ஸில் வந்து, நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணும்போது இப்போ லங்ஸ் வந்து விரிஞ்சிருக்கும்,
இப்போ லங்ஸ் சுருங்கி இருக்கும். ஸோ அதனால் இதை மாதிரி தான் நீங்கள் இப்போ ப்ரீத் பண்ணும்போது மூச்சு உள்ளே போகுது, ஆக்சிஜன் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் உள்ளே போகும். பட் மேக்ஸிமம் அந்த அந்த இதில் உள்ள கண்டென்ட் தான் உள்ளே போகும். அந்த சிகரெட்டோ பீடியோ அதில் உள்ள கண்டென்ட் தான் உள்ளே போய் அந்த உங்கள் லங்ஸ் பூரா பரவும். ஸோ நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் கிச்சன்லேயோ இல்லை உங்கள் அடுப்பு எரியிற அந்த நெருப்புக்கிட்டேயோ போய் பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள் அடுப்பில் உள்ள பாத்திரத்தையே பாருங்களேன். நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுற பாத்திரத்தோட அடியில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இப்படி ஷேடு வந்து விழுந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்படியும் நம்ம டொபாக்கோ யூஸ் பண்ணும்போதும் நம்ம லங்ஸ் வந்து ஃபுல்லாமே பிளாக் ஆயிரும். ஸோ நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், என்னடா இவங்க இதை அசிங்கத்தை காட்டுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருவீங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா அதை பார்த்து அசிங்கம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த அசிங்கம் தான் இருக்குது. ஸோ அதை புனிஞ்சு பார்த்தாலும் கேடிவியில் புனிகிற மாதிரி புனிஞ்சு பார்த்தாலும் இவர் தான் முகேஷ் அப்படிங்கிற மாதிரி புனிஞ்சு பார்த்தாலும் அவர் தான், அது அப்படி தான் வரும். ஸோ இது வந்து வாய் கேன்சராக இருக்கும். நம்ம ஊரில் இது டொபாக்கோவோட சீரியஸாக பரவரும் இன்னொன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? தலைவாணி. இந்த சைனி கைனின்னு ஆரம்பித்து இப்போ வந்து கூலிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட நேம் வந்து அதான் நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் அடிக்கடி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு மாமே குளிப்பு இருக்கா அப்படின்ட்டு, என்ன பழக்கம் இதெல்லாம் தெரில. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பிறகு இந்த கணேஷ் புகையிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிராண்டட்லாம் அழிச்சிட்டு வராங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து எல்லா கடையிலையும் போய் எல்லா இடத்துலையும் நம்ம போய் சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அவங்களால. அதனால் ஹோல்சேல் யார் டீலரோ அவங்கள பார்த்து அவங்க வந்து டார்கெட் பண்ணி அவங்கள தூக்கி அடிக்காங்க. பட் ஒரு சில எவனோ ஏமாத்துறதுனால கீழே வந்து கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மக்கள்கள் நடுவில் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்குமே ஏதாட்டு பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பிக், ஓகேவா? ஏன்னா ஃப்யூச்சரில் இதுதான் இது மாற்றிட்டு இருக்கு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பசங்களாக இருக்கட்டும், இப்போ வர்ற 10th 12th பசங்க 11th 12th பசங்க இருக்காங்கல்ல, அவங்கலேருந்தே இப்போ ஆரம்பிக்குது இந்த விஷயம். ஸோ இது நான் பெங்களூரில் எப்படி பார்த்தேன்னா, ஒரு ஸ்கூல் பசங்க பேக்கில் பெங்களூர் சைடில் கர்நாடகாவில் ஸோ சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, என்னடா இது ஃபோன்லாம் கொண்டு வராங்களே, என்ன தான் பேக்கில் இருக்குன்ட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸு எல்லாருமே ஆச்சரியம், போலீஸ் எல்லாரும் ஆச்சரியம். அப்படி என்ன இருந்திருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? ஸோ அந்தளவுக்கு மேலே பல பொருட்கள் இருந்திருக்கு. காண்டம்ஸ், சிகரெட்ஸ், பிறகு ட்ரக்ஸ், இந்த மாதிரி இந்த நான் சொன்னல கூலிப்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது சரக்கு, ஓகேவா? இந்த எல்லாமே இந்த 4 ஐட்டம் பேக்குள்ளே வச்சுருந்துருக்கான். ஒரு ஸ்கூல் பையன் பேக்கில், ஒரு 9th படிக்கிற பையனோட ஸ்கூல் பேக்கில் இது அவ்வளவோ இருந்தால் இது என்னது பேக்கில் தானே இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஸ்கூல் பையன் பேக்கில் இருக்குது. அது எவ்வளோ பெரிய இது வைலேஷன் தெரியுமா? நம்ம இது வார்த்தையில் சொல்கிறோம், பட் அது அவங்கள எவ்வளோ உடம்புல அளவில் அஃபெக்ட் பண்ணுது. ஒரு சிகரெட்டோ ஒரு காண்டமோ ஒரு சரக்கு தம் பீட், எதுக்கு அவனுக்கு அந்த வயசில் 9th படிக்கிற பையனுக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அதில் கேட்டு. அதனால தான் இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெப்பே எடுத்திருக்காங்க. இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப், பெரிய அப்ரோச் கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து. இது வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுது. இது பண்ணது ரொம்ப டிலே தான். ஏன்னா இது ஸ்டார்டிங்லேயே வேறு எடுத்துருந்தோம். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஒரு மரம் வளர்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து வேரை வெட்டிட்டோன்னா அது வந்து வளராது, பிரான்ச்சஸாக க்ரியேட் ஆகுது. பட் ஒரு மரம் இப்போ ஒரு ஆலமரமே இருக்குன்னு வைங்களேன், அதை வேர்லேயே கட் பண்ணிட்டோம்னா ஓகே, இது வேர்லேயே கட் பண்ண வைங்களேன், அது சின்னதாக வேர் விட்டு படர்ந்து போய் இருக்கும். அந்த மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா படர்ந்து போய் இருக்கும். ஸோ அந்த வேர்லேருந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை வேர்லேயே விட்டாங்க. பட் இட்ஸ் டூ லேட் தான். பட் பரவாயில்ல, இது ஒரு ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நிர்மலா சீதாராமன் மேடோட ஒரு இதாகவே இருக்கலாம், ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம். பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வராமல் இருந்திருக்கும். பட் இது வந்து நல்லா போயிட்டுருக்குது. இது நல்லா போகணுன்ட்டு நானும் நினச்சிக்கிறேன். என்னோட இதுவும் இருக்குது, இதில் வந்து எஃபோர்ட் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராட்டும் இந்த மாதிரி வாய்க்கில் வைக்கிறதா இருக்கட்டும், தம் அடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறத விட்டுருங்களேன், அது வந்து நிறுத்த மாட்டாங்க. ஸோ இந்த சிகரெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வைக்கிறதுக்கு உங்களால் என்ன எஃபோர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் இது வந்து உங்கள் டொபாக்கோ அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சரக்கு அடிக்கிற இந்த சைனி கைனின்னு தான் வருது. நான் சின்ன வயசில் 5th படிக்கும்போது ஒரு பச்சை கலர் பேக்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதாவது நான் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டோட ஸ்கூலில் ஒன் டைம் வந்து ஸ்கூல் வாசலில் இது கிடந்துச்சு அப்படின்ட்டு. இது வந்து பெரிய வைலேஷன் ஆச்சு. அந்த ஸ்கூல் அன்றைக்கி ஒரு 2 நாளாக அதை பற்றி தான் பேச்சு. ஒரே ஒரு பேக்கெட் அந்த க்ரீன் கலர் அது வந்து பேக்கெட் வந்து அவன் ஸ்கூல் வாசலில் கடந்துட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு. பட் இது வந்து இப்போ வந்து கேஷுவல் ஆகிடுச்சு.
நம்ம கோவிடுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், மாஸ்க்கே ஒன்றும் இல்லாமல் நார்மலாக இருந்தோம். இப்போ கோவிடுக்கு அடுத்து நியூ நார்மல் அப்படின்ட்டு பல விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஆன்லைன் டீச்சிங்காக இருக்கட்டும், ஆன்லைன் கோச்சிங்காக இருக்கட்டும். நீட் கோச்சிங்லாம் முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு பில்டிங்கில் வச்சு ஒரு இதில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, கோச்சிங் டியூஷன் சென்டர் மாதிரி. பட் இப்போ வந்து ஆன்லைன் நடத்திட்டாங்க. இப்போ பைஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து எல்லாமே போச்சு. பசங்க வந்து ரொம்ப அடிக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதை பார்க்கமோ அதை தானே வாங்க முடியும். ஸோ நிறைய ஹீரோஸில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி, ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாங்கன்னா அவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக பேசுனீங்கன்னா, ஒரு இன்ஸ்பைரிங்காக பேசுனீங்கன்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்களே தவிர, இப்போ நீங்கள் இதுதான் ஒரு இதுன்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு ஊதி காட்டிங்கன்னா அதே மாதிரி தான் மாறுவாங்க. ஸோ அதனால் உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆயில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள திருத்துறது உங்களோட கடமை. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் டேடியாக இருக்கலாம், இல்லை உங்கள் தம்பியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிரதர் யாராக வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட யாராட்டும் ஸ்மோக்கராகவோ இல்லை ட்ரிங்கராகவோ இல்லை வாட் எவர் ஆல்கஹாலிஸ்ட் அந்த மாதிரி புகையிலை சம்மந்தமாக எதெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்கள மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மாறட்டும், அவங்களும் மாறணும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இதுக்கு பேனிங் கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கு எப்போண்டா பேன் கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க? நம்ம ஊரில் சரக்கு டாஸ்மாக்லாம் அமெரிக்காவில் ஒரு டைம் பேன் ஆன மாதிரி, 19th century வந்து பேன் ஆன மாதிரி நம்ம ஊர்லேயும் பேன் ஆகும் நினைக்கிங்களா? நினச்சிங்கன்னா அது எந்த மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தான் உங்கள் சிஸ்டர். லவ் யூ கேஸ். have a good day. Cheers.